அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் கிளப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன தொழிலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் துல்லியமாக சொல்லணும்னா 98% பேர் யாருமே பண்ணாத ஒரு தொழில் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி நான் 98% அப்படின்னு கண்டுபிடிச்சேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோட 6வது வீடியோ. அதாவது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவிலே நீங்கள் தான் முதல் நம்பர், இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் டாப் 5, தமிழகத்தில் நீங்கள் தான் முதல் ஆளாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கேன், இந்த பர்சன்டேஜையும் மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு இது உண்மையாக பொய்யா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ நீங்களே கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி உங்கள் சந்தேகங்களை நானே தீர்த்து வைக்கிறது என்னோட பழக்கம். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 98% நான் எப்படி சொன்னேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹாலோ பிளாக் தொழில் செஞ்சுட்டுருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதி இறக்குமதி என்னோட நண்பர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான பொருட்கள் கிடைக்கலாட்டி அவங்க என்கிட்ட இந்த மாதிரி பொருட்கள் கேட்பாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அதை அரேஞ்ச் பண்ணி அவங்ககிட்ட இருந்து ஒரு கமிஷன் மாதிரி வாங்குறதுக்கு ஒரு புரோக்கராகவும் நான் வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் என்னோட நண்பர்கள் ஒரு சிறு குறு தொழில் பண்ணுறாங்க, புரோக்கராக இருக்காங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அது உள்ள இல்லாமல் பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா வாங்கி அதர் ஸ்டேட்டுக்கு வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நண்பர்கள் இருக்கும்போது அவங்ககிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி பாஸ்தா உற்பத்தி பண்ணுற தொழில் நம்ம தமிழ்நாட்டில் எங்கிட்ட இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் அந்த தொழில் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அது எந்த மாதிரி பண்ணுறாங்க, அது எந்த மாதிரி மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதை போய் நேரில் பார்த்துட்டு அதோட கான்செப்டில் நான் வந்து என்னோட ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸ் செய்யலான்னு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் ஃபுல்லாக இருக்கிறாங்கல்ல, அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் ஈஸியாக கலெக்ட் பண்ணி சொன்னாங்க. என்னுடைய நண்பர்களோட நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 விதமாக வந்து பார்த்திங்கன்னா விசாரித்தோம். ஸோ விசாரித்ததில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஸ்தா உற்பத்தி பண்ணுறது எங்கேயுமே இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ கிடைச்ச ரிசல்ட் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாஸ்தாவை ஹோல்சேலாக வேணால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கிங்க, அவங்க மற்றவங்களுக்கு கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹4 ₹5 கம்மி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரிசல்ட் வந்துச்சு. இல்லை நான் மேனுஃபேக்சரிங் பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி வாங்கி சேல்ஸ் பண்ணுற ஐடியாலாம் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவங்ககிட்டருந்து வந்த ரிசல்ட்டு இந்த மாதிரி தான் வந்துச்சு, யாருமே பண்ணலை அப்படின்றது. சரி, ரெண்டாவது யாராவது பண்ணுவாங்களே, முக்கியமாக இந்த ஹிந்திக்காரங்கெல்லாம் பண்ணுறாங்க, இவங்க தான் ஃபாஸ்ட் ஃபுட்டில் அதிகமாக இருக்கிறாங்கல்ல, சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு ஹிந்திக்காரங்ககிட்ட விசாரித்து பார்த்தப்ப அவங்க வந்து பார்த்திங்கன்னா சாட் மசாலா இருக்குது பார்த்திங்களா, அந்த சாட் மசாலா ரெடி பண்ணுறாங்க, பானிபூரி மசாலா ரெடி பண்ணுறாங்க, அப்புறம் பானிபூரி ரெடிமேடாகவும் பொரிக்கிற மாதிரி விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் நூடுல்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தமிழ் ஆளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க, சேமியா ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஸ்தா அப்படின்றது யாருமே செய்யலை. ஸோ நான் இந்த வகையிலலாம் விசாரித்து பார்த்துட்டு கடைசியாக ஒரு ஃபைனலுக்கு எப்படி வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களா அந்த கம்பெனிக்காரங்கிட்டே விசாரித்தேன். நான் ஏன் அந்த மிஷின் கம்பெனிக்காரங்கெல்லாம் கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிஷின் வந்து யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா எனக்கு அந்த கான்டாக்ட் கொடுங்க சார், நாங்கள் போய் என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க, அதில் எவ்வளோ தூரத்துக்கு லாபம் இருக்குது, உங்கள் மிஷின் எந்த அளவுக்கு ரன் ஆகுது, நான் போய் அதை பார்த்துட்டுனே எனக்கு ஒரு கான்செப்ட் கிடைக்கும், அந்த கான்செப்ட் கிடைச்சதுக்கப்புறம் நான் வந்து உங்கள்கிட்ட இந்த மிஷின் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இங்கே இருக்கிற மிஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அதர் ஸ்டேட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறோம், சேல்ஸ் ஆகிறதெல்லாம் அங்கே தான் ஏற்றுமதி ஆகுது. எனக்கு தெரிஞ்சு பாஸ்தா மிஷின் தமிழ்நாட்டில் யாரும் வாங்கின மாதிரி தெரியல, இருந்தால் நான் விசாரித்து பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க விசாரித்து கேட்டு சொல்லி இன்னையோட 8 நாள் ஆகி போச்சு. இதுவரையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ரிசல்ட்டுமே எனக்கு வரல. ஸோ நான் கண்டுபிடிச்சதில் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 100% நம்ம தமிழ்நாட்டில் யாரும் செய்யலை அப்படின்றது தான். ஸோ எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் விசாரிக்காமல் ஏதோ ஒரு ஏரியா இருக்கலாம், ஏதோ ஒரு ஏரியா பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படின்றக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா 98% அப்படின்றத அக்யூரேட்டாக நான் கொடுத்துருக்குறேன். ஸோ நான் இந்த அளவுக்கு விசாரித்து தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சொல்கிறேன். மற்ற சேனல்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வார்த்தைகளை சொல்கிறது இல்லை. இப்போ இந்த பாஸ்தா தொழிலை எப்படி மேக் பண்ணலாம், இது எங்கே போய் சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பாஸ்தா தொழிலை ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதாவது எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இது எங்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, ரிலையன்ஸு, இந்த 2 டிபார்ட்மெண்ட் ஸ்டோருமே வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ப்ராடக்ட் வந்து அதிகமாக வாங்கி சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த ரிலையன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிலையன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருந்து ஹோல்சேலாக வாங்கி அவங்க பேக்கெட் பண்ணி ரீசெல்லிங் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிராண்டை போட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனுஃபேக்சரிங் பை அப்படின்னு போடுவோம், ரிலையன்ஸ் கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுவோம் மார்க்கெட்டட் பை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹோல்சேல் மளிகை கடைகள் இருக்குது பார்த்தீங்களா, மளிகை கடைக்காரங்க போய் ஹோல்சேலாக வாங்குறாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஹோல்சேல் மளிகை கடைகள் இருக்குது, ரீட்டைல் மளிகை கடை இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள் எல்லாமே இருக்குல்ல, இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஹோல்சேலாக வாங்கிட்டு போவாங்க. இன்றைக்கி இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள் எல்லாமே அவங்க யூஸ் பண்ணுற அந்த சாஸு, சின்ன சாஸ் பாக்கெட்டு, அப்புறம் ரெடி பண்ணுற அந்த மசாலா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலில் பெட்டி பெட்டியாகவும் பாக்கெட்டாகவும் தான் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ஆர்டர்ன்றது எப்போயுமே இருந்துகிட்டே இருக்கும். இந்த தொழிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா விற்பனை அப்படின்றது அதிகமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, மக்களை வந்து ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் தீர்ந்துக்கிட்டே இருக்குது.
ஸோ இந்த மாதிரி உற்பத்தி வந்து நம்ம தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்றனால தான் உங்களை பண்ண சொல்கிறேன். சரி, இப்போ இந்த பாஸ்தாவை எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மெட்டீரியல் தான் தேவைப்பட போகுது. அதிகமாகலாம் தேவைப்பட போகிறது இல்லை. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரவையை மாவாக்கணும். அந்த ரவை வந்து பார்த்திங்கன்னா குருணையாக இருக்கும். அந்த ரவையை நீங்கள் மாவாக்கிட்டு ஒரு 40 கிலோ எடுத்துக்கோங்க. ஸோ ரவை மாவு வந்து பார்த்திங்கன்னா 40 கிலோ, முட்டை 100 முட்டை வேணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில், உப்பு, தண்ணி, இது 3 வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு. இது ஏன் தேவையான அளவு நான் கொடுத்துருக்கேன்னா, நீங்கள் அதிகமாக போட்டாலும் சரி, இல்லை நான் சொன்ன ரேஷியோவில் நீங்கள் கரெக்டாக போட்டாலும் சரி, நீங்கள் எப்படி மாவு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவோட கெட்டித்தன்மை அதிகமாகிடக்கூடாது. கெட்டித்தன்மை அதிகமாகிடுச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு வராது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த உப்பு, தண்ணி, அப்புறம் ஆலிவ் ஆயில், இது 3 தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு ரவை மாவு 40 கிலோ, முட்டை 100 முட்டை எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, நல்லா பிசைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்னஸாக வந்துடும். அந்த சாஃப்ட்னஸாக வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ரெடி பண்ணக்கூடிய அந்த பாஸ்தாவும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்னஸாக, நூடுல்ஸோட நல்லா சாஃப்ட்னஸாக வந்துடும். இதே மெத்தடில் தான் நூடுல்ஸும் தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இதே மெத்தடில் தான் நம்ம பாஸ்தாவும் தயாரிக்க போகிறோம். ஸோ 2வது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரவை மாவு 40 கிலோ போட்டோம்ல, இந்த ரவை மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு 40 கிலோ போட்டுக்கிட்டு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முட்டை 100 முட்டை போட்டுங்க. அப்புறம் ஆலிவ் ஆயில், உப்பு, தண்ணி, இது 3 தேவையான அளவில் போட்டுங்க. ஸோ 3வது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரவை மாவு 40 கிலோ எடுத்தோம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு 40 கிலோ எடுத்தோம். இது ரெண்டையுமே பாதி பாதி அளவில் எடுத்துக்கலாம். 3வது மெத்தட் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்பு சுவையாக இருக்கும். இது நீங்கள் பார்த்திங்கன்னா ரீட்டெயில், அதாவது ஆன்லைனில் போட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கோதுமை மாவு 20 கிலோ, ரவை மாவு 20 கிலோ, முட்டை 100 முட்டை, உப்பு தேவையான அளவு, ஆலிவ் ஆயில் தேவையான அளவு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தேவையான அளவு. ஸோ இதுதான் ஒரு ரேஷியோ. இந்த 3 ரேஷியோவில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாஸ்தா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறோம், உப்பு சேர்த்துக்கிறோம், தண்ணி சேர்த்துக்கிறோம், முட்டை 100 கிலோ, இந்த ரவை மாவு 40 கிலோ சேர்த்துட்டோம்ல. சேர்த்ததை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்கரியில் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, பேக்கரியில் யூஸ் பண்ணுற மாவு பிசைகிற மிஷின் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேக்கரி மிஷினரி சேல்ஸ் பண்ணுற கம்பெனிகள் இருக்குல்ல, அங்கே போய் நீங்கள் கேட்டிங்கன்னா சிம்பிளாக வந்துடும். கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி 15,000 ரூபாயிலேருந்து மிஷின் வந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு 5 கிலோ மாவு பிசையணுமா, இல்லை 10 கிலோ மாவு பிசையணுமா, 20 கிலோ மாவு பிசையணுமா, 50 கிலோ பிசையணுமா, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிஷினரிஸ் இருக்குது. இன்னொன்று மிஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்தாக்கு ஷேப் கொடுக்குறது. இந்த மாவு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிசையணும். அது எவ்வளோ தூரத்துக்கு பிசையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமான டைமாகவே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வரையும் இந்த மாவை நீங்கள் நல்லா பிசைங்கன்னா மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்னஸ் அப்படின்றது நல்லா வந்துடும். ஸோ அந்த மாவு ஃபுல்லாக பிசைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அதை அப்படியே தூக்கி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆசுவாசமாக இருக்கிற மாதிரி வச்சுருங்க. அதாவது நல்லா பிசைஞ்சாச்சு, பிசைஞ்ச மாவு கொஞ்சம் சூடாக இருக்கும். அந்த சூடெல்லாம் தனிகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சுருங்க. உங்களுக்கு சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம புரோட்டா கடை இருக்குது பார்த்திங்களா, புரோட்டா கடையில் மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோ மாவு போட்டு நல்லா பிசைவாங்க. நல்லா பிசைஞ்சு பெரிய உருண்டையாக இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்ணெய் துணி மேலே அப்படியே மூடி ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஆற விட்டுருவாங்க. ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுட்ருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த 40 கிலோ மாவையும் நல்லா உருட்டிடுறீங்க. உருட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு அதை பெசாமல் அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அரை மணி நேரம் கழித்து அடுத்து இன்னொரு மிஷினில் போட்டிருக்கேன். அடுத்த மிஷின் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொத்தனாரெலாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த வாட்டர் லெவல் டியூப் இருக்குல்ல, அந்த வாட்டர் லெவல் டியூப் மாதிரி 2வது மிஷின் பார்த்திங்கன்னா மாற்றிட்டு வந்து பார்த்திங்கன்னா அது ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கும். கட் பண்ணிவிட்டு அது நம்ம பாஸ்தா என்ன டிசைன் கொடுக்குறோமோ அந்த டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வந்து வெளியில் தள்ளிகிட்டே இருக்கும். நீங்கள் அந்த வெளியில் தள்ளுனா அந்த பாஸ்தா இருக்குது பார்த்திங்களா, அதாவது ரெடி ஆயிடுச்சுல அந்த பாஸ்தாவை, ரெடியான பாஸ்தாவை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, 24 மணி நேரத்துக்கு நிழலில் வந்து பார்த்திங்கன்னா காய வைக்கணும். ஸோ நிழலில் காய வைக்கணும் அப்படின்றத விட பார்த்திங்கன்னா நிழலில் உலர்த்தணும் அப்படின்னு தான் சொல்கிறேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாவில் இருக்கிற ஈரத்தன்மை பூரா 24 மணி நேரம் இந்த வெயிலில் காஞ்சிருச்சுன்னா அப்பளம் மாதிரி மாறிடும், வடகம் மாதிரி மாறிடும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த மேகியை நம்ம எப்படி கொதிக்கிற தண்ணியில் போட்டு மசாலா போட்டு ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்றோமோ, அதே மாதிரி இந்த பாஸ்தாவை கொதிக்கிற தண்ணியில் போட்டோம்னா மேகி மாதிரி நல்லா வெந்து வந்துடும் அப்படின்றதுக்காக தான். அதில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் போகணும். அந்த ஈரத்தன்மை போகிறதுக்கு 24 மணி நேரம் நீங்கள் நிழலில் வந்து காய வச்சு அதுக்கடுத்து டேரெக்டாக பேக்கெட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம மாவு எப்படி பிசையணும் அப்படின்றத பார்த்தாச்சு. அதிகமான நேரம் பிசையணும். பிசைச்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஆற விடணும். ஆற விட்டதுக்கப்புறம் பாஸ்தா மிஷினில் போட்டு அதோட ஷேப் என்ன அப்படின்றத நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி 3 ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு. 4வதாக வந்து பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் எப்படி பேக்கெட் பண்ணலாம்னா, நீங்களே ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணலாம்னு சொன்னேன். நீங்களே ரீட்டெயிலில் சில்லறை விலையிலும் சேல்ஸ் பண்ணலாம், ஹோல்சேலாகவும் சேல்ஸ் பண்ணலாம்னு சொன்னேன். இதுக்கெல்லாம் பேக்கெட் முறை நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹோல்சேலாக வாங்குற ஆளுகளுக்கு 10 கிலோ வேணும்னுவாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே பாக்கெட்டாக போட்டு கொடுத்துடலாம். அதுக்கு வந்து எந்த விதமான பிரிண்டிங் பேக்கெட்டும் தேவையில்லை. நார்மலாக ஒயிட் கலரில் இருக்கிற கேரி பேக், பெரிய கேரி பேக்கில் பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டு கொடுத்துடலாம். ஸோ 100 கிராமு, 1/4 கிலோ, அரை கிலோ, 1 கிலோ, 2 கிலோ, 5 கிலோ, 10 கிலோ, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேக்கெட் போட்டு சேல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா
இந்த 100 கிலோ இந்த 100 கிராமு 1/4 கிலோ 1/2 கிலோ இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஓன் பிராண்டை வந்து போட்டு விற்கலாம். இந்த ஓன் பிராண்ட் அப்படின்றது ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரங்க எப்படி ஒரு பேக்கெட்டை வந்து ஃபுல்லாக பிரிண்ட் கொடுக்குறாங்க, நல்லா கலர் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல கலர் பண்ணால் நல்லா பிரிண்ட் பண்ணால் கேரி பேக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 கிலோ 2 கிலோ 5 கிலோ 10 கிலோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டெயிலில் கேட்டாங்கன்னா நீங்கள் பிரிண்டிங் பேக்கில் போட்டு கொடுங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண பேக்கிங்கே போட்டு கொடுத்துருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லையும் ரீட்டெயிலாக விற்கும் போது நீங்கள் ஒரு பிராண்ட் இமேஜ் உள்ள ஒரு தொழிலாக பண்ணலாம். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாக நீங்கள் பண்ணும்போது பிராண்ட் இமேஜ் இல்லாத தொழிலாகவும் பண்ணலாம். அது பெரிய விஷயமே கிடையாது. ஸோ உங்களுக்கு ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆன்லைன் நீங்கள் விற்கிறப்ப, அதாவது சில்லற விலையில் நீங்கள் விற்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மசாலா வந்து ஃப்ரீயாக கொடுக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேகி பாக்கெட் வாங்கணும் உள்ள ஒரு மசாலா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 100 கிராமு 250 கிராமு 500 கிராம் போட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்களா, அப்படி நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது ஒரு சின்ன மசாலா பாக்கெட் வந்து ஃப்ரீயாக கொடுக்கலாம். அந்த மசாலா வந்து பார்த்தீங்கன்னா 2 மசாலா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேகி மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அதே மசாலா என்ன அப்படின்றது தான் நான் ரேஷியோ கொடுத்துருக்கேன், என்னென்ன மெட்டீரியல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஸ்டைலில் ஒரு பூண்டு மசாலா அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான மசாலா கொடுத்துருப்பேன். இந்த 2 விதமான மசாலாமே நீங்கள் எப்படி ரெடி பண்ண போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த பூண்டு மசாலா இருக்குது பார்த்துங்க, அந்த பூண்டு மசாலாவை நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் அதை குருணையாக அரைச்சிக்கணும். அந்த மசாலா வந்து அந்த மாதிரி குருணையாக தான் இருக்கும். இன்னொரு மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேகி மசாலான்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்லேயே போட்டுப்பேன். அந்த மேகி மசாலாவை நீங்கள் எப்படி ரெடி பண்ணணும்னா, எல்லாத்தையுமே தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெறும் சட்டியில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கணும். பொன்னிறமாக எல்லா மசாலாவையும் தனித்தனியாக வறுத்தெடுத்துக்கிட்டு கடைசியாக ஒன்றா போட்டு நல்லா மாவை அரைச்சி அதை வந்து பேக்கெட் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோல்சேலாக விற்கிறீங்க பார்த்தீங்களா, 10 கிலோ 20 கிலோ 50 கிலோ 100 கிலோ 200 கிலோ இந்த மாதிரி விற்கும் போது இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவை யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மசாலாவையும் ஒரு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஸோ பாஸ்தாவோட சேர்த்து கொடுக்காம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவை ஹோல்சேல் ஆளுகளுக்கு மட்டும், அதாவது 5 கிலோ 10 கிலோ 20 கிலோ இந்த மாதிரி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மசாலாவை பேக்கெட் பண்ணி தனியாகவும் கொடுக்கலாம். ஸோ இந்த மசாலாவை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மசாலாவை தனியாக கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன அளவில், அதாவது ரீட்டெயிலில் கொடுக்குறீங்களா சில்லற விலையில் 100 கிராம் 250 கிராம் 500 கிராம் இந்த 3 பாக்கெட்டுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேகி பாக்கெட் கூட ஃப்ரீயாக மசாலா கொடுக்குற மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலா வந்து ஃப்ரீயாக கொடுக்கலாம். ஸோ இந்த 2 மசாலா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு அந்த வீடியோ டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு என்னென்ன மிஷின் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மாவை மிக்ஸ் பண்ணுற மிஷின், மாவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சு கொடுக்குற ஒரு மிஷின். இந்த மிஷின் எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கரிக்காரங்க வாங்குறாங்க பார்த்தீங்களா, அந்த பேக்கரி ஐட்டம்லாம் செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு மிஷின் கம்பெனி இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் மாவு பிசைகிற மிஷின் வேணும்னு கேட்டிங்கன்னா ரெடிமேடாகவே இருக்கும். நீங்கள் காசு கொண்டு போனீங்கன்னா மிஷினை ரன் பண்ணி பார்த்துட்டு மிஷின் நல்லா இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கையோட வாங்கிட்டு வந்து இருக்கலாம். இன்னொரு மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்தா மேக் பண்ணுறது, அதாவது பிசைஞ்ச மாவு இருக்குல்ல, அந்த பிசைஞ்ச மாவை இந்த பாஸ்தா மிஷினுக்குள்ளே போட்டு விட்டிங்கன்னா அது அந்த வால் டியூப் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். அது வந்து நீங்கள் என்ன ஷேப்பில் கேட்குறீங்களோ அந்த ஷேப்பில் கொடுத்துருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 ஷேப் இருக்குது. அந்த 12 ஷேப்புமே உங்களுக்கு நான் அந்த டிசைன்ஸில் கொடுத்துருக்கிறேன் டிஸ்பிளேல. நீங்கள் அது மாதிரி பார்த்துட்டு அந்த டிஸ்பிளேல கேட்டிங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன டைஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க, மோல்டு கொடுப்பாங்க. அந்த மோல்டுலாம் அந்த மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கொண்டு வந்துடும். நீங்கள் கட் பண்ண பாஸ்தாவை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரமாக இருக்கும். அந்த ஈரத்தன்மையெல்லாம் போகணும் அப்படின்றதுக்காக 12 மணி நேரத்துக்கு, அதாவது 24 மணி நேரத்துக்கு நீங்கள் நிழலில் வந்து பார்த்தீங்கன்னா அதை நல்லா காய வச்சிட்டிங்கன்னா ஈரத்தன்மை பூரா போய் நம்ம ரெடி பண்ண பாஸ்தா வந்து பார்த்தீங்கன்னா வேக வைக்கிற கண்டிஷனுக்கு வந்துடும். அதாவது அப்பளம் மாதிரி இருக்கும். அப்பளத்தை தூக்கி நம்ம எண்ணெயில் போட்டோன்னு எப்படி பொரிஞ்சு வருது, அதே மாதிரி நம்ம ரெடி பண்ண இந்த பாஸ்தா, ஈரமே இல்லாத அந்த பாஸ்தா, நல்லா காஞ்ச பாஸ்தாவை நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துடும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி மசாலா இருக்குது. அந்த மசாலா வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டெயிலில் நீங்கள் கொடுக்கும்போது சில்லற விலையில் 100 கிராம் 250 கிராம் 500 கிராமில் கொடுக்கும்போது மசாலாவை அந்த பேக்கெட்டுக்குள்ளேயே வச்சு ஃப்ரீயாக கொடுங்க. மேகி காரங்க கொடுக்குறாங்களா அந்த மேகி கம்பெனி கொடுக்குற மாதிரி ஃப்ரீயாக கொடுங்க. ஹோல்சேலாக நீங்கள் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்தாக்கு இந்த மசாலா யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பாஸ்தாவோடு சேர்த்து அடிஷ்னலாக அந்த மசாலாவையும் சேல்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.